வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 360 கடந்துள்ளது. கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவால் முண்டக்கை, சூரல்மலை, அட்டமலை ஆகிய பகுதிகள் பெரும் சேதத்தை சந்தித்துள்ளன. நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இந்திய ராணுவம், தேசிய பேரிடர் மீட்புப் படையினர், கடற்படையினர், கேரள காவல்துறை மற்றும் வனத்துறையினர் தொடர்ந்து மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். நிலச்சரிவில் 1000த்திற்கும் மேற்பட்ட வீடுகள் முற்றிலுமாக இடிந்து அழிந்து விட்டதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக முண்டக்கை பகுதியில் 540 வீடுகள் இருந்த நிலையில் தற்பொழுது 40ற்கும் குறைவான வீடுகளை மிஞ்சியிருப்பதாக கூறப்படுகிறது. இதேபோல் சூரல்மலை பகுதியில் 600 வீடுகளும், அட்டமலை பகுதியில் 68 வீடுகளும் முற்றிலுமாக இடிந்துவிட்டன. தெர்மல் ஸ்கேன் மூலமாக நடத்தப்பட்ட சோதனையில் எந்த உடலும் இல்லை என்று தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் வார விடுமுறையை ஒட்டி வயநாட்டிற்கு மீட்புப் பணிகளை மேற்கொள்ள தமிழ்நாட்டில் இருந்து ஏராளமான தன்னார்வலர்கள் சென்றுள்ளனர். சார், நாங்கள் குறிப்பாக எங்களுக்கு தேவையற்ற இந்த பிளாஸ்டிக் பொருள் அதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணுறோம் சார். நாங்கள் அதேமாரி அந்த சிலிண்டரு, அந்த இராணுவத்துக்கு கூட நாங்கள் இதை உதவியெல்லாம் பண்ணுறோம் சார். அவங்களுக்கு ராணுவ வீரர்களுடன் இணைந்து தன்னார்வலர்கள் பல்வேறு வகையான மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். வயநாட்டில் அடையாளம் தெரியாத உடல்களுக்கு சர்வ மத அடிப்படையில் இறுதிச் சடங்குகள் நடைபெற்று புதைக்கப்பட்டன. வயநாடு நிலச்சரிவில் சிக்கி பலியான 60க்கும் மேற்பட்டோரின் உடல்கள் அடையாளம் காணப்படவில்லை. இதனையடுத்து அடையாளம் தெரியாத உடல்களை 72 மணி நேரத்தில் அடக்கம் செய்ய வேண்டும் என கேரள மாநில அரசு அதிகாரிகளுக்கு வழிகாட்டுதல்களுடன் உத்தரவிட்டது. இந்த நிலையில் புதுமலையில் 29 உடல்கள் மற்றும் 85 உடல் பாகங்கள் புதைக்கப்பட்டன. கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளை மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி ஆய்வு செய்த காட்சிகளே இவை. வயநாட்டை அடுத்த முண்டக்கை, சூரல்மலை, பூஞ்சரிமட்டம் உள்ளிட்ட பகுதிகளை நிலச்சரிவு முற்றிலும் உருகுலைத்தது. அப்பகுதிகளில் தொடர் மீட்புப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி ஆய்வு செய்தார். அப்போது மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வரும் ராணுவ வீரர்களுடன் சுரேஷ் கோபி கலந்துரையாடினார். தொடர்ந்து பேசிய സുരേഷ് ഗോപി ഇത് அரசியலுக்கான நேரம் இல்லை என்றார். അതൊന്നും ഇപ്പം നമ്മൾ സംസാരിക്കേണ്ട കാര്യമല്ല. പാർലമെന്റിൽ ഉന്നയിച്ചു, അതിന് മറുപടി കൊടുത്തിട്ടുണ്ട്, അത്രയേ ഉള്ളൂ. അത് നമ്മുടെ ഇപ്പം കരുതലും കരുണയും സ്നേഹവും തലോടലും മാത്രമാണ് വേണ്ടത്. மனிதநேயம் மட்டுமே தற்போதைய தேவை என்றும் சுரேஷ் கோபி கூறினார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவு நாள் அமைதி பேரணியில் அணி திரள்வோம் என்று திமுகவினருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பாக கட்சி தொண்டர்களுக்கு அவர் எழுதியுள்ள மடலில் கருணாநிதி ஆட்சி காலத்தில் செய்த எண்ணற்ற சாதனைகளை பட்டியலிட்டுள்ளார். கருணாநிதியின் நினைவினை போற்றும் வகையில் ஆகஸ்ட் 7 அன்று சென்னை அண்ணா சாலை ஓமந்தூரார் அரசினர் தோட்ட வளாகத்தில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலை அருகிலிருந்து அவர் நிரந்தர ஓய்வெடுக்கும் கடற்கரை நினைவிடம் வரை தனது தலைமையில் அமைதி பேரணி நடைபெற இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கருணாநிதி நினைவிடம் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்ட பிறகு நடைபெறுகிற முதல் அமைதி பேரணி இது என்றும் தெரிவித்துள்ளார். கடல் அலைகளின் தாலாட்டில் நம் நினைவலைகளாக நெஞ்சில் நிறைந்துள்ள உயிர்நிகர் தலைவரின் நினைவு நாள் அமைதி பேரணியில் அணி திரள்வோம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள திமுக நிர்வாகிகள் அவரவர் பகுதிகளில் உள்ள கட்சி அலுவலகங்களில் கருணாநிதியின் திருவுருவ படத்திற்கு மாலையிட்டு மலர் தூவி நன்றியினை செலுத்துமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். திமுக ஆட்சியில் தமிழ்நாடு கொலைக்களமாக மாறியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், திருச்சி ஸ்ரீரங்கத்தில் விராலிமலையைச் சேர்ந்த ரஞ்சித் கண்ணன் என்ற மாணவர் போதை கும்பலால் கொலை செய்யப்பட்ட செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஆடிப்பெருக்கன்று காவிரி ஆற்றங்கரையில் கொலை நடந்திருப்பது சட்டம் ஒழுங்கு எந்த அளவிற்கு சீர்கெட்டுள்ளது என்பதற்கு சான்று என எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், திருச்சி, கரூர், கோவை, சிவகங்கை, கன்னியாகுமரி உள்ளிட்ட இடங்களில் கொலை நடந்திருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாள்தோறும் கொலை சம்பவங்கள் நிகழ்ந்தால் தமிழ்நாட்டில் புதிய தொழில் முதலீடுகள் எப்படி வரும் என்று கேள்வி எழுப்பியுள்ள எடப்பாடி பழனிசாமி, சட்டம் ஒழுங்கை காப்பதற்கான நடவடிக்கைகளில் இனியாவது திமுக அரசு ஈடுபட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார்.
மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு உரிய நிதி ஒதுக்காததை கண்டித்து வரும் 14ஆம் தேதி மதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா நகரில் மதிமுகவின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த வைகோ மத்திய பட்ஜெட் ஒரு காணல் நீர் என விமர்சித்தார். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு ஒரு பைசா கூட ஒதுக்கீடு செய்யவில்லை. நாங்கள் கேட்டதோ 37,500 கோடி, நீ கொடுத்ததோ 276 கோடி. மத்திய அரசின் ஓரவஞ்சனையை கண்டித்தும் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் வரும் 14ஆம் தேதி போராட்டம் நடைபெறும் என்று வைகோ அறிவித்துள்ளார். போராட்டத்தை மறுமலர்ச்சி திமுக மாவட்ட தலைநகரங்களிலே மத்திய அரசு அலுவலர்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தை போராட்டமாக நடத்த இருக்கிறது. வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு பிரச்சனையில் திமுக நியாயமாகவும் நடுநிலையாகவும் செயல்படுவதாக அவர் குறிப்பிட்டார். சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு டிஜிபி உட்பட தமிழ்நாட்டில் 17 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். உள்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் தீரஜ்குமார் வெளியிட்டிருக்கும் உத்தரவில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு டிஜிபியாக இருந்த சைலேஷ்குமார் காவல் வீட்டு வசதி கழக தலைவராக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு கூடுதல் டிஜிபிக்கான பணிகளை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜியாக உள்ள தினகரன் கூடுதலாக கவனிப்பார் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. சென்னை டிஜிபி அலுவலகத்தில் ஐஜியாக பணியாற்றும் ரூபேஷ்குமார் மீனா திருநெல்வேலி நகர காவல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். திருநெல்வேலி காவல் ஆணையராக இருந்த மூர்த்தி நெல்லை சரக டிஐஜியாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இதேபோன்று சென்னை வடக்கு சட்டம் ஒழுங்கு இணை ஆணையராக பிரவேஷ்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை கிழக்கு சட்டம் ஒழுங்கு இணை ஆணையராக சரோஜ்குமாரும் சென்னை மத்திய குற்றப்பிரிவு கூடுதல் ஆணையராக ராதிகாவும் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். சமூக நீதி மற்றும் மனித உரிமை விவகாரங்களுக்கான டிஜிபி அலுவலக ஐஜியாக மகேந்திரகுமார் ரத்தோட் நியமிக்கப்பட்டுள்ளார். திண்டுக்கல் சரக டிஐஜியாக இருந்த அபினவ்குமார் ராமநாதபுரம் சரக டிஐஜியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இதேபோன்று வேலூர் சரக டிஐஜியாக தேவராணியை நியமித்து கூடுதல் தலைமைச் செயலாளர் தீரஜ்குமார் உத்தரவிட்டுள்ளார். 2029ஆம் ஆண்டும் இந்தியா கூட்டணியினர் எதிர்க்கட்சியில்தான் அமர்வார்கள் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கூறியுள்ளார். विपक्ष को जो चैं करनी है करने दीजिए, आप चिंता मत करिए. 29 में भी एनडीए ही आएगा, मोदी जी. उनको लगता है कि कुछ सफलता मिलने से हम चुनाव जीत गए हैं. उनको ये मालूम नहीं है कि 3 चुनाव में कांग्रेस को जितनी सीटें मिली उससे ज्यादा सीटें बीजेपी इस चुनाव में जीती. சண்டிகரில் பொதுமக்களுக்கு விரைவிலும் உரிய நேரத்திலும் நீதி கிடைக்கும் வகையில் புதிய குற்றவியல் சட்டங்களின் அதிநவீன கட்டமைப்புகளை மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தொடங்கி வைத்தார். மணிமஞ்சாராவில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 24 மணி நேரமும் குடிநீர் விநியோகிக்கும் திட்டத்தையும் அமித் ஷா தொடங்கி வைத்தார். பாஜக கூட்டணி ஆட்சி இந்த முறையோடு முடியப்போவதில்லை என்று உறுதிபட தெரிவித்த அமித் ஷா அடுத்த முறையும் நிச்சயம் ஆட்சி அமைக்கும் என்று கூறினார். மத்திய பிரதேசத்தில் கோயிலின் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் நிகழ்விடத்திலேயே 9 குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். மத்திய பிரதேச மாநிலம் சாகர் மாவட்டத்தில் உள்ள ஷாப்பூரில் ஹர்தௌல் பாபா என்ற கோயில் உள்ளது. இந்த கோயிலில் காலை வழிபாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றபோது கோயிலில் திரளான பக்தர்கள் பங்கேற்றிருந்தனர். அந்நேரத்தில் துரதிருஷ்டவசமாக கோயிலின் சுவர் இடிந்து விழுந்தது. இதில் சுவர் அருகில் விளையாடிக் கொண்டிருந்த 10 முதல் 15 வயதுக்குட்பட்ட 9 சிறுவர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். சிலர் காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். உள்ளூர் மக்களும் காவலர்களும் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டனர். கோயில் சுவர் இடிந்த சம்பவம் குறித்து காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே உயிரிழந்த சிறுவர்களின் குடும்பங்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மோகன் யாதவ் அறிவித்துள்ளார். இப்படி கத்தி கூப்பாடு போடும் இவர்தான் செல்ஃபி எடுக்க முயன்று 100 அடி பள்ளத்தில் விழுந்து காப்பாற்றப்பட்ட நஸ்ரீன். மகாராஷ்டிரா மாநிலம் சதாரா மாவட்டத்தில் நண்பர்களுடன் டூர் போன புனேவைச் சேர்ந்த 29 வயதான நஸ்ரீன் மலை உச்சியில் நின்று செல்ஃபி எடுக்க முயன்றார். கால் தவறி கீழே விழுந்த நஸ்ரீன் புன்னகை மன்னன் கமலஹாசன் போலவே மரக்கிளையில் சிக்கிக் கொண்டார். உடன் வந்த நண்பர்கள் அனைவரும் காவல்துறைக்கு தகவல் அளித்தனர். அங்கு வந்த மீட்புப் படை வீரர்கள் கயிறு கட்டி நஸ்ரீனை மீட்க முயன்றனர். அபிஜித் மண்டாவே என்ற வீரர் துணிச்சலாக கயிறு கட்டி 100 அடி பள்ளத்தில் இறங்கி நஸ்ரீனை பாதுகாப்பாக மீட்டுக் கொண்டு வந்தார்.
செல்ஃபி எடுக்க முயன்று 100 அடி பள்ளத்தில் விழுந்த பெண் பாதுகாப்பாக மீட்கப்பட்ட வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. செல்ஃபி மோகம் உயிரை பறித்து வரும் நிலையில் ஆபத்தான இடங்களில் செல்ஃபி எடுப்பதை தவிர்க்க வேண்டும் என்பதை உணர்த்தும் வகையில் இந்த சம்பவம் அமைந்துள்ளது. சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே இதுவரை வார இறுதி நாட்களில் ரத்து செய்யப்பட்டு வந்த 55 மின்சார ரயில்கள் இன்று முதல் வார நாட்களிலும் ரத்து செய்யப்படுகின்றன. அந்த வகையில் காலை 9:20 மணி முதல் பகல் 1 மணி வரை மின்சார ரயில்கள் இயக்கப்படாது. அதேபோல இரவு 10:30 மணிக்கு மேல் இயக்கப்படும் மின்சார ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அதேபோல பயணிகளின் வசதிகளுக்காக இடையிடையே சென்னை கடற்கரையிலிருந்து பல்லாவரத்திற்கு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. மின்சார ரயில்கள் ரத்தால் தாம்பரம் உள்ளிட்ட இடங்களில் மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. வரும் 14ஆம் தேதி வரை தினமும் 55 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுகின்றன.